வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் மசாலா பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பச்சரிசி, 50 கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அரைச்சிக்கிட்டு வந்த மாவுங்க. இதுலேருந்து 2 கப்பு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாவுலே 1 ஸ்பூன் ஓமம், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டர் எடுத்து கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்படி தாங்க இருக்கணும். இந்த உருண்டை மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு பக்கோடா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், இது தாங்க ரிப்பன் பக்கோடா போடுற அச்சு. இப்போ முறுக்கு குழாயில் தாங்க ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். இந்த குழாயில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த ஷேப்பில் உருட்டி முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்து மூடி போட்டு நல்லா லாக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வருது. இது ஈஸியான ரெசிப்பிங்க. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா வேகணும். வெந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த பக்கோடா. இப்போ இதில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த பக்கோடாவை நல்லா மூடி போட்டு காற்று போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நுறுக்கி விட்டுக்கலாம். இந்த ஷேப்லேயும் கொஞ்சம் போட்டு நல்லா நுறுக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது மேலே ஒரு சின்ன கேரட் எடுத்து சீவி வச்சுருந்தேன், அதை தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.